வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிடுறாத சந்திரசேகர் மனசு கஷ்டப்படுறாரு. இதை பார்த்த சக்தி வந்து பொன்னிக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. ஆனால் பொன்னி வந்து சாப்பாடு எடுத்துன்னு போயிருங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதனால சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. இதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி வந்து சக்தி கிட்ட வந்து அப்படியே அன்பாக பேசுகிறாங்க. இல்லை சக்தி, எதுக்காக தேவையில்லாமல் வந்து பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறீங்க, பொண்ணியெல்லாம் ஒரு ஆளா, அவள் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டா அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அதை கேட்டு வந்து உன் வேலையை பாரு பிரீத்தி, என் பொண்ணியை பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு பிரீத்தியை. இதனால் பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த சக்தி வந்து பொண்ணி சுற்றிட்டு இருக்கா, முதல்ல அந்த பொண்ணியை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அதனால் முதல்ல இந்த பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பொண்ணி வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரையும் பற்றியும் நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க. இதில் வந்து அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, அவங்க யார், அவங்களுக்கும் வந்து இந்த சுந்தரத்துக்கும் என்ன சம்மந்தம், சுந்தர அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அவர் தான் நம்மக்கிட்ட வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சார். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து பிரீத்தி தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ பிரீத்தி, சுந்தர அண்ணன், அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் 3 பேருக்குமே ஏதோ சம்மந்தம் இருக்குது. 3 பேருமே சேர்ந்து இதை பண்ணாங்களா இல்லை தனித்தனியாக பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம சுந்தர அண்ணன் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன பண்ணுறாரு, அதை வந்து வாட்ச் பண்ணணும். இந்த பிரீத்தியும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணால் தான் அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த சுந்தரத்தை வந்து யோசிப்போம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவர் நார்மலாக இல்லாமல் எதையோ யாருக்குள்ள பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து இது சுந்தரம் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே சரி யாரோ வர மாதிரி இருக்கு, நான் ஃபோனை வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவசரமாக வச்சிடறாரு. பொண்ணு யோசிக்கிறாங்க, இந்த சுந்தரத்தோட ஃபோனை எடுத்தால் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயமும் தெரிய வரும், இவர் ஃபோனை எப்படி வந்து எடுக்கிறது, வேறு வழி இல்லை, இவரோட ஃபோனை எடுத்தால் தான் நம்மளுக்கு நிறைய விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பிரீத்தியை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த பிரீத்தி எப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து நாடகம் போட்டால் அவங்க அம்மா அப்பா இந்த ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா வந்து இவ தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கா, அதை நம்ம வெளியே கொண்டு வந்தால் இந்த பிரீத்தியை பற்றி எல்லா விஷயமும் தெரிய வரும். அன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே வந்து எந்த விவரமும் வந்து நம்மளுக்கு சொல்லலை, மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்புறாங்க. அடுத்து வந்து பொண்ணு கிளம்புறது பார்த்து என்னம்மா வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாம் மாமா, என்னம்மா நேற்றுலேருந்து சாப்பிடாம இருக்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னோடனே, இல்லை மாமா எனக்கு மனசு சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து மனசு கஷ்டப்படுறாரு, ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து நம்ம பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அவங்கள அட்மிட் பண்ணியிருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து கேட்குறாங்க, எப்படி ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னாலும் யார் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் பார்த்தா தெரிஞ்சிடும், அங்கே இருக்க ரெஜிஸ்டர் யார் யார் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சொன்ன அந்த லேடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்க போனால் தான் வேறு யாருக்கெல்லாம் விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என் டியூட்டி ஓவர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை விட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை பொண்ணு வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்பா அவங்க போயிட்டாங்க, இப்போ இவங்ககிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே அவங்க மறுபடியும் திரும்பி வராங்க. உடனே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்கன்னா நல்லா பார்க்குறாங்க. போனோன்னே வந்து பொண்ணு அங்கே வராங்க. மேடம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது, தர முடியுமாண்ணா? என்ன டீட்டெயில் அப்படின்றாங்க. இல்லை எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து இங்கே தங்கியிருந்தார், அவரை நான் பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாம் வரவே முடியல அந்த டைமில், அதனால் அவர் வந்து இப்போ போயிட்டாராம், ஆனால் அவர் எங்கே போனார், என்ன அட்ரஸ் எனக்கு ஒன்றுமே தெரிலங்க, இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்கள் சித்தப்பா பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வைத்தியலிங்கன்ற பேரில் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அந்த பேரில் எதுவும் இல்லை அந்த டேட்டில் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்போ விஜயான்ற பேரில் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள், இல்லை பிரீத்தின்ற பேரில் இருக்கும் அப்படின்னோடனே 2 பேருமே பார்க்குறாங்க. உடனே யோசிச்சுட்டு ஆமாங்க விஜயான்ற பேரில் இருக்குது அப்படின்னோடனே, ஓ அப்படிங்களா, சரி அவங்க எப்போ தங்கினாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு தெரியுமா? இல்லைங்க அவங்க வந்து 1 நாளோ 2 நாளோ தான் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிரீத்தின்றவங்க தான் வந்து பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க பொண்ணு அவங்க கூட தங்கியிருக்காங்க அப்படின்னா. ஓ அப்படியா, அப்போ 3 பேரும் கூட்டுக்கலவா நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்களா? அன்னைக்கு நான் பிடிக்காமல் போயிட்டேனே, உங்களை பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், இதை விடவே கூடாது, இந்த ரெஜிஸ்டரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து யாரோ ஒருத்தர் வராங்க, கூப்பிட்டுட்டு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே வந்து ரெஜிஸ்டரை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க.